Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சென்ற வாரம் ஒரு முக்கியமான ஹதீஸ் தொடர்பான பேச்சு, அதன் முதல் பகுதி பேசப்பட்டது. அதாவது எல்லோரிடத்திலும் மிக பிரபலமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? இரண்டு விடயத்தை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டு விடயத்தையும் நீங்கள் பின்பற்றும் வரை வழிதவற மாட்டீர்கள். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது ஒரு ஹதீஸ் வருகிறது என்னுடைய குடும்பம், இன்னொரு ஹதீஸ் வருகிறது சுன்னத் என்னுடைய வழிமுறை. இந்த ரெண்டும், அதாவது என்னுடைய குடும்பம் என்கிற துண்டும் அல்லது என்னுடைய வழிமுறை என்ற அந்த பகுதியும் ஆதாரமான அறிவிப்பில் வரவில்லை என்றும், ஆதாரமான அறிவிப்பில் வந்தது என்ன, நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பின்பற்றினால் நேர்வழியில் இருப்பீர்கள், விட்டால் வழிகட்டுக்கு போயிடுவேன் என்கிற தொடர்பான ஒரு விடயமும், இரண்டாவது விடயம் என் குடும்பத்தையும் நான் விட்டு செல்கிறேன், அது அந்த குடும்பத்தின் விடயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, என் குடும்பத்தின் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகிறேன், உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகமூட்டுகிறேன், உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகமூட்டிக் கொள்கிறேன் என்று குடும்பத்தை எனக்கு பின்னால் கண்காணித்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஹக்குகளை கொடுத்து விடுங்கள் என்ற விடயம். அப்போ இரண்டை விட்டு செல்கிறேன் என்ற அந்த செய்தி, அதில் எனது குடும்பத்தையும் பின்பற்றும் வரை வழிதவற மாட்டீர்கள் என்று வந்த அந்த துண்டை ஷியாக்கள் அதிகமாக பாவிக்கிறார்கள், சூபிகள் பாவிக்கிறார்கள். அது எந்த ஒரு அறிவிப்பும் ஆதாரமற்றது என்று சில அறிவிப்புகளை சொன்னேன். இரண்டாவதாக பெரும்பான்மையான சகோதரர்கள் பாவிக்கக்கூடியது எனது சுன்னத்தையும் சேர்த்து என்று வாரது, அந்த அறிவிப்பும் பலகீனமானது என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தேன். எனவே அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்க வேண்டும். அப்போ ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்தது என்னென்று அது முஸ்லிம் கிரந்தத்தில் இவ்வாறு தான் பெறுகிறது என்று என்னுடைய அந்த உரையிலே நான் அழகாக சொல்லியிருந்தேன். சரிதானே? என்ன முஸ்லிம் கிரந்தத்தில் வந்தது? நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதம், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் வரை வழிதவற மாட்டீர்கள். இவ்வளவுதான் முஸ்லிம் கிரந்தத்தில் ஒரு ரிவாயத்தில் வந்தது. அடுத்த ரிவாயத்தில் வந்தது, இது போன முறை பேசியது, மீண்டும் இரண்டாவது நாளைக்காக நான் கொஞ்சம் மூட்டிக்கொள்கிறேன். அது ஜாபிர் ரலியல்லாஹு ஹதீஸில் வந்தது. அதே முஸ்லிமில் வந்த அடுத்த ரிவாயத்தில் என்ன வருகிறது? நான் உங்களுக்கு இடையில் இரண்டு சுமைகளை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், அதை யார் பின்பற்றினானோ அவர் நேர்வழியில் இருப்பார், அதை யார் விட்டாரோ வழிகட்டுக்கு போய் தருவார். அடுத்தது என்னுடைய குடும்பம், அந்த குடும்பத்தின் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கிற மாதிரியான கருத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நசிஹத். சரி, இப்போ சென்ற வாரம் பேசியதின் தொடரிலே இந்த வாரத்தில் இது முஅத்தா கிரந்தம். முஅத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய கிரந்தம், ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் இமாம் மாலிக். சரி, இதில் வருகிறது தரக்து ஃபீக்கும் அம்ரை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இரண்டை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றும் வரை வழிதவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம், மற்றது அவனுடைய நபியலாருடைய சுன்னா என்று வருகிறது. இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்று சொன்னால், மாலிக் இமாம் சொல்றார். என்ன? மாலிக் இமாம் சொல்றார், எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக எனக்கு ஒரு செய்தி கிடைக்குது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்விடம் இந்த சஹாபி கேட்டார், அவனிடம் இந்த தாபியின் கேட்டார், அவனிடம் இருந்து தான் அவருக்கு போகும். மாலிக் இமாமுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில குறைஞ்சது எத்தனை பேர் வருவாங்க? ரெண்டு பேர் வருவாங்க, ஒரு சஹாபியும் ஒரு தாபியினும் வரணும். ஆனால் ரெண்டு பேரும் இல்லை.
மாலிக் இமாம் ஹிஜ்ரி 100க்கு பின்னால் உள்ளார். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 100க்கு பின்னால் வாரவர். எனவே அந்த மாலிக் இமாம் என்ன சொல்லார், எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு என்று தான் சொல்லார். இப்படி வந்தால் அறிவிப்பாளர் வரிசை மொத்தமாக இல்லை. அறிவிப்பாளர் வரிசை மொத்தமாக இல்லாட்டி அது என்ன ஹதீஸ்? மொத்தமாக லைவான ஹதீஸ். இதான் மாலிக் இமாமுடைய மொத்தாவில் இருக்கிறது. சரி சரி, இந்த செய்தி எங்காவது அறிவிப்பாளரில் வருகிறதா என்று தேடினா இமாம் இப்னு அப்துல் பர் அவருக்குரிய தம்ஹீத், அவர் மாலிக் மذஹபை சேர்ந்தவர். அவர் இன்னும் 300 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர். சரியானு அவருடைய தம்ஹீதிலே இந்த செய்தி ஒரு அறிவிப்பாளர் வரிசையோடு வருகிறது. அந்த செய்தி எடுத்து பார்த்தால் அதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை. அந்த அறிவிப்பாளர் வரிசை உண்மையானதா என்று பார்ப்போம் என்று பார்த்தால் அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே முக்கியமான நம்பகமற்ற பலகீனமான அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள். அதில் அந்த அறிவிப்பாளர் வரிசையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வார ஒருத்தர் கசீர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ர். கசீர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ர் அவரை வாப்பா கிட்ட கேட்காரு. அவர் வாப்பாட்டு கேட்டு அறிவிக்கிற அந்த அறிவிப்பு, அதில் இந்த கசீரை பற்றி நான் தேடி பார்த்த வகையில் அவர் எப்படியானவர் என்று நம்ம ஆய்வு செஞ்சால் அவரை பற்றி மிக மோசமான விமர்சனங்கள் அவர் பேரில் இருக்கு. யார் விடயத்தில்? இந்த கசீருடைய விடயத்தில். கசீர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ர். பாருங்கள் அவரை பற்றி இமாம்கள் என்ன சொல்லாங்கண்டு. இதோ என்னுடைய இருக்கிற கிதாப். இது இமாம் மிஸ்ஸி என்று ஹாபிரில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த இமாம். அறிவிப்பாளர்களை பற்றி 6 கிரந்தத்தினுடைய அறிவிப்பாளர்களை பற்றி யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்று மிக தெளிவாக இமாம்களுடைய கூற்றை இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சொல்லலாம் என்றால், இந்த கசீர் இப்னு அப்துல்லா என்கிறவர் எப்படியானவர் என்றால், இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவன் சொன்னார், நான் இவரை பற்றி அவர் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்? முன்கருள் ஹதீஸ். இவர் ஹதீஸ் விடயத்தில் நிராகரிக்கப்பட்டவர். லைஸ பிஷை என்றால் இவர் நத்திங், இவர் ஒன்றுமே இல்லை, இவரை கணக்கெடுக்கவே தேவையில்லை என்ற மாதிரி மொத்தமாக விட்டு போட்டு வைத்தார். அது மாதிரி இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர் இமாம் அபு ஹைதமாவுக்கு சொன்னார், இவர் சொன்னதாக நீங்கள் ஒரு விஷயத்தை மொத்தருக்கு நினைஞ்சிடணும், அறிவிச்சிட வேண்டாம், லா துஹத்தித் அன்ஹு ஷைஆ என்று சொன்னார். அதே மாதிரி இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் இருந்த யஹ்யா இப்னு மயீன் அவர் சொன்னார், இந்த கசீர் லைஃபுல் ஹதீஸ், மிக பலவீனமான அறிவிப்பாளர். சரி, நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். இமாம் ஆஜுரி இவர் இமாம் அபுதாவுதினுடைய மாணவர். அபுதாவுத் இமாம் எல்லாருக்கும் தெரியும், சுனன் அபிதாத் அபுதாவுத் கிரந்தம் எழுதியவர். அவர்கிட்ட அவருடைய மாணவன் ஆஜுரி கேட்கார், இந்த கசீர் இப்னு அப்துல்லாவை பற்றி என்ன சொல்லையல்? அதுக்கு அவர் சொன்னார், கான அஹதல் கல்லாபீன், மிக பெரும் பொய்யர்களில் ஒருவராக இருந்தார். இப்படி நிறைய எல்லாம் கடும் விமர்சனம். இமாம் நசாயி ரஹ்மஹுல்லா, இமாம் தாரகுத்தின் ரஹ்மஹுல்லா, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, இப்படி அதிகமான இமாம்கள் இவரை பற்றி, இமாம் அபு சுர்ரா, இமாம் இப்னு அதி, நிறைய விடயங்கள் இவர் விடயத்தில் சொல்லப்படுது. அடுக்கிக்கே போகலாம். இந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்ட இந்த கசீர் இப்னு அப்துல்லா என்கிறவர் வாயிலாகத்தான் எந்த செய்தி வந்தது? மாலிக் இமாம் சொன்னாரே, அந்த மாலிக் இமாம் சொன்ன செய்தியை இமாம் இப்னு அப்துல் பர் அவர் மாலிக் இமாமுடைய மொத்தா கிரந்தம், இந்த கிரந்தத்துக்கு விரிவினை எழுதிய இமாம். எனவே அவர் அந்த அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் அவரை சொல்லாரு. இவ்வாறு மிகவும் நம்பகமற்ற ஒரு வாயிலாக வந்திருக்கு. சரி, அவர் யாருக்கிட்ட கேட்டார் என்றால் அவரை வாப்பா சொன்னதாக சொல்லார். சரி, இந்த வாப்பா யாரு? அப்துல்லா. இந்த அப்துல்லா எப்படிப்பட்டவர் என்று தேடி பார்த்தால் அவரை பற்றி இது என்னிடம் இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா, ஏற்கனவே பேரை பலரும் சொல்லியாச்சு. அவர் அறிவிப்பாளர்களை பற்றி
எழுதின கிதாப். அந்த கிதாபிலே இவரை பற்றிய குறிப்பை எழுதுகிற போது அதற்கு அவரை பற்றி என்ன வருகிறது என்றால், இவரை உறுதியானவர் என்று நம்பகமான ஒரு இமாமும் சொல்லல. அதாவது யார் உறுதியானவர் என்று சொன்னால் ஏற்கப்படணுமோ அந்த வகையில் யாரும் சொல்லாததால் இவர் என்ன எழுதுகிறால், இவர் சொல்வதை ஏற்பதென்றிருந்தால் அது வாப்பா சொன்னது அப்துல்லா, அதற்கு இன்னொரு சைட் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், அவருடைய ஆசிரியர் என்று கேட்டுதான் இன்னொருவர் வேணும். அதற்கு அடிக்குறிப்பு எழுதக்கூடிய இந்த கிதாபுக்கு அடிக்குறிப்பு எழுதினவர் சொல்லாரு, இவர் மஜ்ஹூல். மஜ்ஹூல் என்றால் அட்ரஸ் இல்லாதவர், யாரென்றே தெரியாத ஒருவர். மகன் மட்டும்தான் இவர்கிட்ட செய்தியை சொல்றார். ஒரே ஒரு மாணவன் தான் ஒரு அறிவிப்பாளருக்கு இருந்து அவரை பற்றி ஒருவரும் நம்பகமானவர்கள் சொல்லவில்லை என்றால் அவர் யார் என்று சொல்வார்கள்? அட்ரஸ் இல்லாதவர் என்று. அதுக்கு நாம் நம்முடைய பாணியில சொன்னால் அட்ரஸ் இல்லாதவர், அவருடைய அறிவிப்பு மொத்தமாக பலகீனமாயிரும். சரியானே? அப்போ பாப்பா மகன் ரொம்ப பலகீனமானவர், அவராலேயே இந்த செய்தி என்னஞ்சிடும், உளுந்துரும், அவராலேயே மொத்தமாக உளுந்துரும். ஆனால் அதுக்கப்பாலை வாப்பா என்று வந்தவரும் அவரே மஜ்ஹூல் என்றால் அது இன்னும் உளுந்துரும். இந்த மாதிரி அந்த செய்தி முடிகிறது. எந்த செய்தி? ரெண்டை விட்டு செல்கிறேன், அந்த ரெண்டில் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றது நபிகளாருடைய சுன்னத்தென்று வந்த அறிவிப்பு. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆதாரமான செய்திக்கு மாற்றமாக நம்பகமற்றவர் அறிவித்தால் அது நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் என்று சென்ற கிளாஸில் இன்னும் விரிவுரை செய்தேன். அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஞாபகிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு செய்தியும் இதற்கு வருகிறது. எதுக்கு? இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பின்பற்றும் வரை வழிதவர மாட்டீர்கள் என்கிற மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸி இமாம் தாரகுத்னி, இமாம் பஸார், இமாம் ஹாக்கிம் போன்றவங்களோட கிரந்தத்திலையும் வருகிறது. அந்த செய்தி யார் அறிவிக்கார் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கிட்ட இருந்து அபூ சாலிஹ் என்கிறவர் கேட்கார், அவர்கிட்ட இருந்து அப்துல் அசீஸ் என்கிறவர் கேட்கார், அவர்கிட்ட இருந்து சாலிஹ் இப்னு மூசா அத்-தல்ஹி என்கிறவர் அறிவிச்சு இமாம் தாரகுத்னி, இமாம் பஸார், இமாம் ஹாக்கிம் போன்றவர்கள்ட்ட வருகிறது. சரி, அப்போ அபூ ஹுரைரா சொல்லியிருக்காங்க, அதுவாவது ஆதாரமாக இருக்குமான்னு நாம் பார்த்தால் இதில் வாராரே சாலிஹ் என்ற ஒருவர், நாலாவது ஆள், மாணவர் சாலிஹ். அவர் எப்படியானவர் என்றால் மிக கடுமையாக இமாம்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராக அவர் இருக்கார். இது அதே இமாம் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த தஹ்தீபுல் கமால் இந்த கிதாப் அறிவிப்பாளர்களுக்கு இவர்கள் இந்த இமாம்கள் எழுதிய கிதாபுகளை வைத்துத்தான் ஹதீஸ்களை தரம் இருப்பது. இதில் என்ன சொல்லார்கள் என்றால், இமாம் நசாயி சொல்லார், லா யுக்தபு ஹதீது, அந்த சாலி என்கிற சொல்ல ஹதீஸை எழுதையும் போடலாம். என்ன, அவர் ஹதீஸ் ஒன்று சொன்னால் எழுதி வச்சும் பார்க்கப்படாது. சரி, அதே மாதிரி இமாம் நசா இன்னொரு இடத்துல சொல்லார், மத்ரூக்குல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் விடயத்தில் வீசப்பட்டவர், தூக்கி போடப்பட்டவர், கணக்கெடுக்கப்படாதவர். அதே மாதிரி இமாம் அபூ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லார், லைஃபுல் ஹதீஸி முன்கருல் ஹதீஸி ஜித்தன், மிகவும் ஹதீஸ் விடயத்தில் நிராகரிக்கப்பட்டவர். அதே மாதிரி இமாம் யஹ்யா இப்னு மঈன், இந்த பேரெல்லாம் தொடர்ந்து கிளாஸை ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு பாடமாக இருக்கும். தெரியானே? லைஸ பி ஷை என்றால் நத்திங், அவர் நத்திங். தெரியானே? அதே மாதிரி இன்னும் பல இமாம்கள், இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ் அவரும் சொல்லாரு, இவர் அறிவிப்பார் எத்தனை ஹதீஸ்கள் அதை யாருமே சொல்லியிருக்க மாட்டார்கள். அந்த மாதிரியாக செய்திகளை சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த சாலிஹ் இப்னு மூசா அத்-தல்ஹி என்கக்கூடிய அறிவிப்பாளர். இந்த அறிவிப்பாளரை பற்றி இன்னும் நிறைய இமாம்கள், முந்தியவரை பற்றி சொன்ன மாதிரி நிறைய இமாம்கள் இவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கார்கள். இவருடைய மனன சக்தி ரொம்ப பலகீனமானது, ரொம்ப பலகீனமான மனன சக்தியாக உள்ளவர். அதனால் இவர் அறிவிக்கிற ஹதீஸை எல்லாம் எடுத்தால் நம்பகமானவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மாதிரி இருக்க மாட்டாது. அதனால் இவருடைய அறிவிப்பை கொண்டு ஆதாரம் எடுக்க இயலாது, இவருடைய ஹதீஸை எழுதி வைக்கவும் கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் அந்த செய்தியும் வருகிறது. என்னது? இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டில் ஒன்று அல்லாஹ்வின் வேதம், மற்றது என்னுடைய சுன்னத் என்ற அறிவிப்பு.
அன்னைக்கு ஒருத்தர் கொமெண்ட்ஸ் போட்டிருந்தார், ஒரு ஒரு சூவி ஜமாத்தை சேர்ந்த ஒருத்தர், நீங்கள் இந்த லைபான் ஹதீஸையெல்லாம் பேசுகிறீர்கள், அப்படி என்றால் சரியான இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றது இந்த சுன்னத்தண்ட ஹதீஸ், அதையும் உங்களால் பேசலுமா? பேசினால் உங்களுக்கு பின்னாலே வாருங்கண்டார். அவர் நினைச்சுக்கிட்டாரு நமக்கு தோதா இருந்தா நாம் பொய்யும் செல்வோம் நினைச்சுக்கிட்டார். நம்ம என்ன கொள்கைக்குள்ள ஆக்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஆதாரமான ஹதீஸையும் பின்பற்றுங்கிற கொள்கையில் இருக்கிறார்கள். நம்முடைய பிரச்சார பணியை ஆதாரமான ஹதீஸ் எடுக்கணும். ரசூலுல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடாது, சந்தேகத்துக்குரிய விடயத்தையும் சொல்லக்கூடாது. அவருக்கு அல்லாஹ் அவர் பேச்சில் உண்மையாளராக இருந்தால் அவர் நேர்வழிக்கு வருவார். சரி, இது ரெண்டாவது செய்தி. இப்படியான இமாம்களால் மிகவும் நிராகரிக்கப்பட்டவர் சொன்ன செய்தி தான் அது. மூணாவது இன்னொரு செய்தியும் இருக்கு. அது என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்களாம், நான் உங்களுக்கு கொண்டை விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ் நபிகளுடைய சுன்னத்தும் என்று. சரியானே? ஏற்கனவே நாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையில் முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸில், ஆதாரமான ஹதீஸில் ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய வேதம், அதை நான் விட்டு செல்கிறேன் என்கிற ஹதீஸ். அங்கே சுன்னாண்ட வார்த்தை வரவில்லை, அது முஸ்லீமில் வர ஆதாரமான ஹதீஸ். சரியானே? அடுத்த குடும்பத்தின் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தில், அதாவது அல்லாஹ்வை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் என்ற வார்த்தை. சரி, ஆனால் இங்கே என்ன வருது? அதுக்கு மாற்றமாக சுன்னாண்ட வார்த்தை சேர்ந்து வருகிறது. இப்போ நல்ல அறிவிப்பாளர் சென்ன எடுக்க தான் வேணும். ஒரு சப்ஜெக்டில் ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் பேசினாங்கன்றால் ஒரு சஹாபி ஒரு துண்டை சொல்லார், அடுத்த சஹாபி ஒரு துண்டை சொல்லார், இன்னொரு சஹாபி ஒரு துண்டை சொன்னால் எல்லா நம்பகமான அறிவிப்பாளரில் வந்தால் எல்லாத்தையும் சேர்த்து கல்குலேட் பண்ணி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். ஆதாரமான செய்தி என்றால் அப்போ இது ஆதாரமான செய்தியான்னு பார்த்தால் அதுவும் இந்த ஹாக்கிமில் வரக்கூடிய ரிவாயத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இக்ரிமா என்றவருடைய மாணவன் கேட்கார், அவர்கிட்ட சௌர் பின் செய்தி கேட்கார், அவர்கிட்ட அப்துல்லா பின் உவைஸ் கேட்கார், அந்த அப்துல்லா பின் உவைஸ் கிட்ட அப்துல்லா பின் அபி உவைஸ் கேட்கார், அவர்கிட்ட இஸ்மாயில் பின் அபி உவைஸ் அவரை மகன் கேட்டு தான் வருகிறது. சரி, இப்போ இவங்க எப்படியானவர்கள் என்று நாம் பார்த்தோம். இவர்களை பற்றி இமாம்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்ல அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று இஸ்மாயில் பின் அபி உவைஸை பற்றி இமாம்கள் ஹதீஸ் கலை மேதாவிகள், இது என்ன கிதாபு மீசானுல் இஅ்திதால், பலதரம் இந்த கிதாபை சொல்லப்பட்டாச்சு. இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் ஹதீஸ் கலை மேதாவி, 7ஆம் நூற்றாண்டு அந்த இமாம், அவர் என்ன சொல்லாரு, இவரை பற்றி சில குறிப்புகளை எழுதுகிறார். சரியா? இமாம் யஹ்யா பின் மயின் சொல்லார், இவர் உண்மை பேசுகிறவர், ஆனால் சிந்தனையில் பலகீனமானவர், அதனால் அவர் ஆள் என்ன இல்லை. அப்போ மனன சக்தியில் குறைவு வந்தால் அவர் வார்த்தைகளை நெஞ்சிருவார், முன்பினா சொல்லிடுவார், அதனால் வலுவானவர் அல்ல. இமாம் அபு ஹாத்தம் சொல்லார், இவர் அடிப்படையில் உண்மை பேசுகிறவர், ஆனால் முகஃபல் மறதிக்கு ஆளாக்கப்பட்டவர், ரொம்ப மறதியாளர். அப்போ எத்தனை நல்ல மனுஷர்கள் இருக்கார்கள், வேணுமென்று பொய் சொல்ல மாட்டாங்க, மறதியால் நினைஞ்சிருவாங்க. சென்னதுகள் கேட்ட சிலதை விட்டுருவாங்க, அல்லது எங்கேயோ கேட்டது ஒன்று இதுக்குள்ளே செருவாங்க, மறதி குழப்பம் உள்ள ஒருத்தர். இமாம் நசாயி சொல்லாரு லைஃப் என்ன நம்பகமற்றவர். இமாம் தாரகுத்னி சொல்லாரு, என்னுடைய சையான் ஹதீஸில் நான் இவரை என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன் என்று சொல்லார். சரியானே? அதே மாதிரி இமாம் இப்னு மாயின் இன்னொரு இடத்து சொல்லார், இவரும் இவர தந்தையும் ஹதீஸ்களை களவெடுப்பவர் என்ற ஆலோசனை செய்தியை தனக்கு சம்பந்தம் இல்லாமல் எடுத்து அப்படியே செல்லக்கூடியவர் என்று. ஆக இந்த மாதிரி சிலர் இவரை இதை விட மோசமாகவும் இணைஞ்சிருக்கிறார்கள், விமர்சிச்சிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய செய்தி, இவர் இந்த மாதிரி மறதிக்கு உரியவர். சரியானே? இவருடைய ஒரு சில ஹதீஸ்கள் மட்டும்தான் ஆதாரமாக கொள்ளப்பட்டது, சில ஹதீஸ்கள் மட்டும். அந்த ஹதீஸ்களை வேறு இனம் காட்டியிருக்கிறார்கள். இவரது அது சம்பந்தமாக பேசுகிறதுக்கு இந்த இடம் பொருத்தமல்ல, நம்முடைய சப்ஜெக்ட் வேறையாக பேசிடும். அதனால் இவர் தனித்து அறிவிக்கிற போது இவர் தான் ரொம்ப மறதிக்குரியவர், இவருடைய செய்தியை எடுக்க முடியாமல் பேசிடும். சரி, இவருடைய பாப்பா யார்?
அப்துல்லா இப்னு உவைஸ் என்று வந்தது. சரி, அவருடைய நிலையை எடுத்து பார்த்தால் அவரும் ஏற்கப்படக்கூடியவராக இல்லை. இது இமாம் மிஸ்ரியினுடைய தஹதீபுல் கமால். சரியா, ஏற்கனவே இந்த இமாமை பற்றி சொல்லியாச்சு. இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாவுக்கும் முந்தியவர். அதாவது என்னண்டா, ஒரு விளக்கமாக சொல்லண்டா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புகாரிக்கு வெளியுள்ள செய்தி இமாம். அவருடைய கிதாப் தான் தஹதீபுங்கிற அறிவிப்பாளர் சம்பந்தமாக எழுதினது. இந்த கிதாபை எதை பேஸ் பண்ணி எழுதினாருண்டா, அவருக்கு முந்திய இமாம் மிஸ்ரி இருக்காரு, இவர் எழுதிய கிதாபை பேஸ் பண்ணி இவருக்கு விடுபட்ட விடயத்தை சேர்க்கும் முகமாக இவர் புறகெழுதினதான் இப்னு ஹஜர். அப்போ இவருக்கு ஆரம்ப கிதாப் எது? இமாம் மிஸ்ரியினுடைய கிதாப். சரியானே? அப்போ இந்த கிதாபில் இந்த செய்தியை செல்லக்கூடிய இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ் இருக்கிறாரு, அவருடைய தந்தை கிட்ட தான் அவர் கேட்டு சொல்லார். சரியானே? அவரை பற்றி விமர்சனம் பெரிதாக அங்கு பார்க்குற போது இமாம் யஹ்யா பின் மைன் சொல்லார், லைஸ பி கவி, உறுதி இல்லாதவர். ஒரே ஒரு விடயத்தை அது கேட்ட மாதிரி சரியாக சொல்ல மாட்டார். சரியானே? அப்படி என்றால் அவர் நம்பகத்தன்மை குறைஞ்சவர். இன்னொன்றில் சொல்லார், ஆள் நல்ல மனுஷன், ஆனால் ஹதீது விடயத்தில் ஆள் என்னல்ல, நல்லமில்லை, பேணுதலான ஆக்கள், ஆனால் மறதியால் கூட்டி குறைச்சி செல்லக்கூடிய வகையில் இருக்கிறவர் என்று. இன்னொரு இடத்துல சொல்லாரு, பாப்பாவும் மகனும் 2 பேருமே பலகீனமான ஆக்கள் என்று அவர் சொல்லார். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லார், ஆள் தனிப்பட உண்மையாளர், ஆனால் லைஸபி ஹுஜ்ஜா, ஆதாரத்துக்கு எடுக்க முடியாதவர் என்று இமாம் யஹ்யா பின் மயின், அவருக்கு நிறைய மாணவர்கள், யஹ்யா பின் மயின்ங்கிறவருக்கு நிறைய மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களும் அறிவிப்பாளர்களை கேட்டு ஒரு புத்தகம் எழுதினாங்க. அந்த புத்தகத்துக்கு தாரீக் இப்னு மயின் என்று செல்வது, ஒவ்வொருவரும் அந்த பேர் எழுதிக்காங்க. அந்த குறிப்புகளில் இப்படி எல்லா மாணவர்களும் கேட்குற போது இப்படி சொன்னார் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கார்கள். அது மாதிரி இமாம் புகாரி இமாமுடைய உஸ்தாது அலி பின் மதீனி என்ன சொன்னார், இந்த நபர், இந்த அப்துல்லா பின் உவைஸ் என்று இந்த செய்தியை சொன்னவர், கான இந்த அசாபினா லைஃபன், அவர் எங்களுடைய சஹாபாக்கள் நண்பர்களிடத்தில் பலகீனமானவராக இருந்தார். எனவே இமாம் நசாய் சிலர் அவரை நல்லம் எங்காங்க, ஆனால் சிலர் நல்லம் என்றாலும் அதிகமாக வந்தது அவர் நம்பகமற்றவர் என்றது. இமாம் நசாய் சொல்லார், லைஸபில் கவி, நம்பகம் உறுதி அற்றவர் என்று இமாம் நசாய் இமாம் சொல்லிட்டார். அது மாதிரி இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லா அவர் சொல்லார், இவர் ஹதீஸை எழுதி வச்சிருக்கலாம், இவர் ஆதாரத்துக்கு எடுக்கையில் சும்மா எழுதி வச்சுக்கோங்க. சரியானு? சில நேரம் சைட் சப்போர்ட்டுக்காராது வந்தால் இவரை விட ஒரு நல்லவர் வருகிற போது அதை வச்சு இதுக்கு ஒரு இதை கொடுக்கலாம். அது மாதிரி இமாம் அபூ சுர்ஆ சொன்னார், சரியானு, இவரும் பேச்சில் உண்மையாளர், ஆனால் ஹதீஸில் பலகீனமானவர். இமாம் அபூ ஹாத்தன் ரஹ்மத்துல்லாஹ் இவரை ஹதீஸை எழுதி வைக்கலாம், ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது, இவர் உறுதியற்றவர் என்று சொல்லி இப்படி நிறைய இமாம்கள் அவர் விடயத்தில் நிறைய குறிப்புகளை சொல்லியுள்ளார். எனவே இப்போ நான் 3 செய்தி சொன்னேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தொட்டு மந்திரிக்கு ஒரு செய்தி சொன்னேன், அதுக்கு முந்தி அபூ ரலியல்லாஹு தொட்டு ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னேன், அதுக்கு முந்தி மாலிக் இமாமுடைய கிதாபில் அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் அந்த செய்தி. இதையெல்லாம் எடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலேயோ அல்லது வெளியிலேயோ 2ஐ விட்டு செல்கிறேன், அந்த 2இல் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றது நபிகளாருடைய சுன்னா, என்னுடைய சுன்னத்தை என்று சொன்ன ஆதாரமான அறிவிப்பு ஒன்றும் வரவில்லை. வந்தது நான் என்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய வீதத்தை விட்டு செல்கிறேன், நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள். சரி, இப்போ அதில் அடுத்த சுண்டு, அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய குடும்பத்தையும் பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குடும்பத்தையும் பின்பற்றும் வரை அல்ல அவர்களை பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டு இந்த சூபிகளும் ஷியாக்களும் தொடர்ந்து சொல்லிக்கிருக்காங்களே, அது ஆதாரமாக இருக்கான்னு பார்த்தால் அது எதுவுமே என்னல்ல, ஆதாரமானது
அல்ல என்பது சம்பந்தமாக என்னுடைய பாட்வன் உரையிலே நேரத்தோட பேசியிருந்தேன். அதில் டைம் போதாதால் சில அறிவிப்புகளை நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் பண்ணிட்டு விட்டேன். இப்போ அந்த தொடரில் இன்றைய தினம் நாம் விட்டதில் ஒரு ரிவாயத்தை பார்ப்போம். வேறு எங்கேயாவது வெறுதாண்டு, அதாவது உதாரணமாக எப்படி வருகிறது, இமாம் தஹாவி ரஹ்மஹுல்லா அவருடைய ஹதீஸ் கிதாபிற்கு முஷ்கிலுல் ஆசார், ஹதீஸ்களில் உள்ள சிக்கல்கள், சரியா, அந்த சிக்கல்களுக்கு விளக்கம் கொடுக்குற பாணியாக அந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு ஹதீஸ் கிரந்தம். ஆரம்பகால இமாம்கள், இப்போக்கு 1100 வருஷத்துக்கு முந்தைய ஆக்கள், 1000 வருஷத்துக்கு முந்தைய ஆக்கள். அதே மாதிரி இமாம் இப்னு ஆபி ஆசிம் அவருக்கு ஒரு கிதாப் இருக்கு அஸ்-சுன்னா என்று. சரி, இந்த கிதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி, நான் உங்களுக்கு ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள். அது ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், சரியானே, அடுத்தது என்னுடைய குடும்பம் என்று வரக்கூடிய இன்னொரு செய்தி. சரி, இதையாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள் என்றுதான் இதை சொல்லித்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஷியாக்கள் அந்த 12 இமாம்கள் என்ற லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கார்கள். என்ன 12 இமாம்கள் என்றா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபிக்கு பிறகு அலி, அதுக்கு பிறகு ஹசன் ஹுசைன், அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஜெயினுல் ஆப்தீன், அப்படி ஜெயினுல் ஆப்தீன், ஜாஃபர், காலிம், மூசா, இப்படி வரும் ஒரு லிஸ்ட்டு. கடைசியாக 12வது யார் வருவார், கியாம நாளைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கோம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், அவர் வருவார். இந்த 12 இமாம்கள்ங்கிறவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் குற்றமற்றவர்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுறவர்கள். அவருடைய நம்பிக்கையில் நபிமார்களுக்கு அடுத்து ரசூலுல்லாவிற்கு அடுத்து படைப்புகளிலே சிறந்தவர்கள் யாரு, இந்த 12 இமாம் தான். நபிக்கு அடுத்து இது யாருடைய நம்பிக்கை, ஷியாக்கள். இவங்களுக்கு செல்ல அல் இஸ்னை அஷரியா, இஸ்னை அஷரண்டா 12, அல்லது இமாமியா, இந்த 12 இமாம் கொள்கையை பின்பற்றுறவர்கள், சரியானே. இவங்க அதுக்கு இந்த 12 இமாம்களை பற்றி பிடிக்கணுன்றதுக்கு ஆதாரம் எது, நாம் சொல்ற இந்த ஹதீஸ். இப்படி எங்கள் ஆதாரமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, என்ற குடும்பத்தை பின்பற்றுங்கள் என்றால் இல்லை. இப்போ நாம் சொன்ன ஹதீஸை எடுத்து நாம் பார்த்தால் அதில் வாராரு கசீர் இப்னு ஸைத்ங்கிற ஒரு அறிவிப்பாளர். ஆறு கசீர் இப்னு ஸைத், இவர் நம்பகமானவரா என்று ஆய்வு செஞ்சு பார்த்தால் பாருங்கள், கசீர் இப்னு ஸைத் அந்த கசீருடைய செய்தி போய் கடைசியாக கசீர் இப்னு ஸைதை தொட்டும் ஒரு செய்தி வருது. இன்னொன்று வருகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, முதல்ல அலி ரலியல்லாஹு சொன்ன செய்தியை சொல்லேன். அலி ரலியல்லாஹு யார் கேட்கார் என்றார், ஹாரிஸ் என்கிற ஒருத்தர். அந்த ஹாரிஸுக்கிட்ட யார் கேட்கார் என்றார், அபு இஸ்ஹாக் என்ற இமாம். அவர்கிட்ட சாதத் இப்னு சுலைமான் என்கிறவர் கேட்டு சொன்னார். இந்த சாதத் இப்னு சுலைமான் அவரை பற்றி பார்த்தால் அவர் யார் என்றால், இது இந்த கிதாப் இருக்கு ஜரஹு வ தஅதீல், ஆரம்பகால 1000 வருஷத்துக்கு முந்தைய அறிவிப்பாளரை பற்றி இமாம் அபு ஹாத்தம் எழுதிய கிதாப். அதில் அவரை பற்றி என்ன சொல்லார் என்றால், இந்த அறிவிப்பாளர் வரிசையை பற்றி அந்த ராவியை பற்றி சொல்ல போது, இந்த நபர் கானமின் உத்கி ஷியா, ஷியாக்களால் உரிமையிடப்பட்ட ஒருத்தர். ஷியாக்கள்கிட்ட வாழ்ந்த ஒரு அடிமை, அவர் நினைஞ்சிட்டாங்க உரிமை விட்டார்கள். அவர் தான் என்ன செய்கிறார், எனக்கு இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் சொன்னார். ஷியாக்களுடைய கொள்கை என்ன, அடிப்படை கொள்கை என்னன்னு தெரியுமா, அதில் ஒரு கொள்கை இருக்கு, ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன், தக்கியா. தக்கியா என்றால் சுத்தமாக அதுக்கு நான் வெளியில் சொன்னால் பொய்யை சொல்கிறேன். தன்னை இனங்காட்டக்கூடாது என்பதற்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொய் கூறுதல். அதாவது உங்களை சந்திக்க வந்தாங்கள் என்றால், உங்களை நீங்களும் சுன்னிகள் தானே, நாங்களும் சுன்னி என்று சொல்லிடுவாங்க. உங்களோட தொழும்போது தொழ வேண்டிய ஒரு நிலை வந்தால் உங்களை பிள்ளை தொழுவாங்க. அதுக்கு சொல்ல என்னண்டு, தக்கியா, பாதுகாத்து கொள்ளல், அதுக்காக பொய் சொல்ல, சரியானே. அப்போ இமாம் இப்னு அபி ஹாத்தம் சொல்லார், இவர் ஷியாக்களால் உரிமை விடப்பட்டவர். வலைஸ பி கவியின் ஃபில் ஹதீஸ், ஹதீஸில் இவர்
நம்பகமற்றவர், உறுதியானவர் அல்ல. முதலாவது விஷயம். சரி, இந்த அறிவிப்பாளர் வரிசையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் என்று ஒருத்தர் வாரார். ஹாரிசுல் அஅவர்ங்கிறவர், அவர்தான் கேட்டதாக அந்த செய்தி வருது. இவர் எப்படியானவர் என்றால் மிக பெரும் விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு அறிவிப்பாளர் தான் இந்த ஹாரிதங்கக்கூடிய அறிவிப்பாளர். அவரை பற்றி சும்மா கொஞ்சம் செய்திகளை நாம் சொல்லிட்டு போவோம். உதாரணமாக இமாம் ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார், கானல் ஹார், இந்த ஹாரித் ஒரு வழிகேடராக இருந்தார். இமாம் அபு இஸ்ஹாக் என்ன சொல்லாண்டா, ஹாரித் கான கذாபன், என்னையாம் ஒரு பொய்யராக இருந்தார். ஒன்று. இமாம் ஜோஸ்ஜானி அவர் சொல்லார், நான் புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி பின் மதீனி அவரிடத்தில் அந்த ஹாரிதை பற்றியும் ஆசிமங்குறவை பற்றி கேட்டேன். அவர் சொன்னார், பொன்னபிலாக்கள் அதை பற்றி கேட்குறா, அந்த ஒரு பச்சை பொய்யன் இல்லை, நம்மளோட பாஷையில் சொன்னான் கத்தாப். கத்தாப் சவுதிக்கு போனவர்களுக்கு தெரியுமான்னு சொல்லியிருந்தியா? கத்தாப், அந்த கத்தாப் கத்தாபமாங்களே இல்லையா சவுதியில் இருந்தாக்கள், அண்ட புழுகன் தெரியானே. அப்படி அப்படி இந்த மாதிரியாக ஒரு பொய்யன் என்று பிரபலமான ஒருவர் வாயிலாகத்தான் எந்த செய்தி வந்திருக்கு, இந்த செய்தி வந்திருக்கு. ரெண்டாவது அவர் மாணவராரு ஷியா கார். ஆக அன்பிற்குரிய சகோலே, இவரை பற்றி இன்னும் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. இவ்வளவு போதும். ஒரு ஆள் பொய்யன் என்று வந்தாலே, இமாம்கள் இவர் பொய்யன் என்று சொன்னாலே அதுக்கு அங்கே அளவுக்கு தேவையா? அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. அதாவது இமாம்கள் என்ன செய்தாங்கண்டா, ஹதீஸ் கலை ஆய்வு செய்தாக்கள் அறிவிப்பாளர்களை தரப்படுத்தினார்கள். நாம் ஏஎல்ல மார்க்ஸ் ரிசல்ட் போகிறோம் தானே, ஏ பி சி எஸ், அங்கே என்ன டபிள்யூ. அது மாதிரி இமாம்கள் என்ன செய்தாங்கண்டா, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ்களை அறிவித்தவர்களை 12 படித்தரமாக போட்டார். அதில் ஆக கீழ் லெவல் யாருன்னு தெரியுமா? கத்தாப். என்னது? பொய்யன். வழங்குதானே. அதுக்கு முந்தியது பொய் சொல்வார் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதில் 8வது லைஃப், 8ஆம் தரம். அப்போ மிக உண்மையாளர், மிக உறுதியானவர், மிக மிக உறுதியானவர், அதுக்கு மேலே சஹாபாக்கள், 4வது, இப்படி இந்த மாதிரி வரும். அது சரியானே. அப்போ ஆக உச்சமான இவருக்கு அங்கால பொய் இல்லை என்கிற ஒருத்தர் சொன்னது சரியானே. அவர் வாயிலாகத்தான் அந்த செய்தி வருகிறது. சரி, அது ஒரு செய்தி. அது மாதிரி இன்னொரு செய்தியையும் சொன்னேன் நான். கடைசியாக கசீர் இப்னு ஸைத் வாயிலாக இமாம் இப்னு ஆசிம், இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கிரந்தத்தில் வருகிறது என்று சொல்லி ஒரு செய்தியை சொன்னேன். சரி, இந்த கசீர் இப்னு ஸைத்ங்கிறவர், இவரை பற்றி இமாம் அபூ ஸுர்ஆ, இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முந்தியாக்கள், இவங்க தான் ஹதீஸ்களை பாதுகாத்த அறிவிப்பாளர் இனங்கண்டு இந்த உம்மத்துக்கு அமானிதத்தை ஒப்படைச்சார்கள். அவர் சொல்லார், இவர் பேச்சில், அதாவது உண்மையாளர், ஆனால் அவரில் என்ன இருக்கு? பலகீனம் இருக்கி. இமாம் நசாய் சொல்லாரு, அவர் பலகீனமானவர். இமாம் புகாரி மான் உஸ்தா சொல்லாரு, இவர் உறுதியற்றவர். சரிதானே. இந்த மாதிரி அவரில் விமர்சனம் இருக்கி. சிலர் இவரை நம்பிக்கொள்ளலாம் என்று சொல்லார்கள். சரியானே. எனவே ஒருவரில், அதாவது நல்லம் என்று சிலர் செல்ல, பலர் பலகீனம் என்று சொன்னால் எதற்கு முன்னுரிமை கொடுப்பார்? ஹதீஸ் கலையில் பலகீனமான சொல்வார்கள். அதுக்கு செல்வார்கள். அதாவது எப்படி என்றா, நான் அன்றைக்கும் பேசியிருந்தேன், ஒரு நபர் இருக்கார், அவரை பற்றி வெளிப்படையாக பார்த்து போட்டு ஒருவர் சொல்லார், அவர் நம்பகமானவர் என்கார். அதே நேரம் இன்னொருவர் அவருடைய நெருங்கி பழகினவர், அவருடைய வண்டவாளங்கள் எல்லாம் தெரியும். அப்போ அவருடைய நெருங்கி பழகினவர் வந்து சொல்லார், இன்னார் சொன்ன, அவர் நல்ல மனுஷன், அவர் சொன்ன இப்படி ஒரு செய்தி சொன்னார்ன்னொன்னே, இன்னார் என்று ஆறு இன்னார்,
சரி எக்ஸென்ட் அந்த எக்ஸென்ட் இவனா பாப்பா இவனை நம்புறையிலா அவன் என்னென்ன டிமிக்கி விட்டான்னு எனக்கு தான் தெரியும் என்று சொல்லமா இல்லையா? அது மாதிரி ஒரு இமாம் ஒருவரை நல்ல மெம்பர், இன்னொரு இமாம் இல்லை இவர் நம்பகமற்றவர், இவர் மறதியாளர், இவர் உறுதியற்றவர் என்று சொல்லண்டிருந்தால் ஒருவருடைய நம்பகமற்ற தன்மையை கண்டது பிறகு சொல்லலாம், காணாமல் சொல்லலாமா? ஒருவருடைய மறதியை கண்டது பிறகு சொல்லலாம், அவர் தப்பா சொன்னதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம், அவருடைய உறுதி இல்லாத தன்மையை சொல்லலாம். அந்த அடிப்படையில் அவர் உறுதியற்றவர் என்று சொல்லி அந்த ஹதீஸும் அது மொத்தமாகவே பலகீனம் ஆகுது. ஆக அன்பிற்குரிய சகோதரே, இந்த கசீர் பின் செய்த இமாம் அபு சுர்வா, இமாம் நஸா, இமாம் தாரகுத்னி, இமாம் தபரி, இமாம் இப்னு மயின், இப்படி நிறைய இமாம்கள் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். அவர் நம்பகமற்றவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் வாயிலாகத்தான் அந்த செய்தி வருகிறது. எனவே ஒரு ஆதாரமான நம்பகமான எந்த ஒரு அறிவிப்பாளர் தொடர் வாயிலாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று எனது அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது எனது குடும்பத்தை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னதாக எந்த ஹதீஸும் இல்லை. ஏன் இதை பேச வந்ததென்றால் ஷியாக்களுடைய எழுச்சி இப்போ ஆங்காங்கே வளர்ந்து வருந்த மீடியா வந்தது பிறகு. இரண்டாவது சூபிசவாதிகள் அவர்கள் அடிக்கடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழியிலே சுவித்துவத்தை வச்சிருக்கார்கள். எப்படி என்றால் அலியின் சிறை யார் அறிவான், அல்லாஹ் அறிவான் என்று சூவியல் கதைப்பார்கள். இது ரசூலுல்லாஹி சொல்லலே, சுவித்துவவாதிகள் செல்வார்கள். நான் என்ற முந்தைய ஒரு பயனில் சொல்லியிருக்கேன் தானே, என்னது நேற்று மன்னோட ஒரு மூத்தம்மாவோட பேசுகிற நேரத்தில் சொல்லப்பட்டது என்னையாம், அன்றைக்கு பயனில் சொல்லப்பட்டதல்ல, ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜுக்கு போகும்போது ஒரு புலி ஒன்று ரசூலுல்லாஹ் கடிக்க பாயுது. அப்போ அவருக்கு என்ன வந்தது, ஒரு மோதிரம் ஒன்று வந்து உழுவுது, அதாவது மோதிரத்தால் புலிக்கு எறியப்படுது, உடனே புலி பின்னுக்காகுது. ரசூலுல்லாஹ் அங்கே அந்த மோதிரத்தை எடுத்துட்டாங்க மிஹ்ராஜில். பிறகு ரசூலுல்லாஹ் பூமிக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சாபாக்களை காய்ச்சி வைக்கிறீங்க, அலி வாராம். வந்தோடனே ரசூலுல்லாஹ் அவங்க அலிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மோதிரத்தை கொடுக்காங்க, அலிர மோதிரம். அப்போ என்ன நடந்து, அங்கே ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜில் வானம் கடந்து அல்லாஹ் பூட்ட போகிற நேரத்தில் நபிக்கு வார தீங்கிலிருந்து பூமியில் இருந்து ஆறு அலி ரசூலுல்லாஹ் காப்பாற்றுறார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட பவர் கூட இருக்கு அலிக்கு. அவர் கூட ரசூலுல்லாஹ் கூட ஜிப்ரீல் கூட்டி தான் போகணும் சித்ரத்து முந்தாவுக்கு. இவர் இங்கிருந்து பார்த்தாலே சித்ரத்து முந்தா வர தெரியும், விளங்குதா? இப்படி இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கார்கள். சிலர் பழனி பாவோட அந்த பயான் கண்ணால் கேட்டிருப்பீர், பழனி பாவோட பயானில் நானும் கேட்டிருக்கேன். அந்த ஆள் முஸ்லீம் சமூகத்துக்காக தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தவரால் அந்த ஆள் பேசுகிறான்னு மக்கள் நம்பிட்டாங்க. ஷியாக்கள் என்ன சொன்னார்கள், ஷியாக்களோட கொள்கை அலிகள் எல்லாம் என்ன செய்யலை, பூமியில் அடக்கப்படலை. இது யாருடைய நம்பிக்கை, ஷியாக்கள் நம்பிக்கை. நேற்றும் ஒரு தாய் அவங்க சுபிஸ்துவவாதிகள் அவள்கிட்ட நான் பேசுகிறேன் வேணுமென்று போய் அவள்கிட்ட பேசுகிறேன், பேசிப்போதை தூக்கி போட்டு அலி ரலியல்லாஹு மௌத்தாகல தானே, பூமியில் அடக்கப்படலை தானே அவ கேட்கா. ஏன்னா அவரை மையத்தை கொண்டு போய் ஒரு மலையில் கொண்டு போய் பிள்ளைகள் வச்சு போட்டு திரும்பி பார்க்காம பெய்தாங்க. அப்படி போங்க என்று சொல்லப்பட்டது. அப்போ என்ன சொல்லப்பட்டுதான், மையத்தை கொண்டு போய் மலையில் வச்சு போட்டு நீங்கள் பெய்த்துருங்க திரும்பி பார்க்காம. இப்படி அவங்க மையத்தை வச்சு போட்டு திரும்பி இப்படி போகிறாங்க. போகிற சட்டு தூரத்துக்கு போய் போட்டு திரும்பி பார்த்தா மையத்தங்க இல்லை, வானத்துக்கு பெய்த்து பூமியில் அவர் அடக்கப்படலை. இது யார நம்பிக்கை, ஷியாக்களுடைய நம்பிக்கை, ஷியாக்களில் ஒரு சாராருடைய நம்பிக்கை. சரியானு அதே நேரம் இது இஞ்சாறு சொல்லி கொடுத்தேன் நம்முடைய சமூகத்தில் ஆறு சொல்லி கொடுத்தீங்க ஷியாக்களா, சுவித்துவவாதிகள். அலியின் சிறை அல்லாஹ் அறிவான் என்று போட்டு கடைசி அவர் அலி யாருக்கு மேலே, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மேலே வாகி முஹம்மது நபியை காப்பாற்றுற லெவலில் அவர் இருக்காருன்றெல்லாம் அவரை வெளில கட்டி விட்டாங்க. ரசூலுல்லாஹோட மௌத்தாகி அடக்கப்பட்டாங்க பூமிக்குள்ளே. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, அவங்க பூமியில் அடக்க வானத்துக்கு பெய்த்து என்று சுவித்துவவாதிகள் காய்ச்சிக்கிருக்காங்க. அப்படி நம்பிக்கிருக்காங்க. இன்று வரையில் நம்பின ஆயிரக்கணக்கானக்கள் இருக்காங்க. இதுக்கு
கூஃபாவில் ஈராக்கில் பக்தாதில் நஜிஃப் என்ற ஊரில் அவருடைய மையத்து அடக்கப்பட்டிருக்கு. இதை இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா, நான் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவருடைய பிதாயா நிஹாயாவில் அழகாக சொல்லார். அவரை கபிரிஸ்தானம் எங்கே இருக்கின்ற நஜிஃபில். அவருடைய கபிரிஸ்தானம் அங்கே இருக்கிற மட்டுமல்ல, அந்த நஜிஃப் என்ற ஊர் ஒரு சாதாரண ஊராக இருந்தது. அந்த ஊர் அலிரலில் அடக்கப்பட்டதால் அதுக்கு மிக பெரும் குப்பா கட்டி அதுக்கு பின்னால் அந்த ஊர் என்னவாயிட்டு ஜியாரத் செய்கிறதுக்கு இந்த உலகம் எல்லாம் மக்கள் படையெடுக்க, ஷியாக்கள் படையெடுக்க அது ஒரு புனித பூமியாகவே ஆயிட்டு. அப்படி பிரபலமான இடமாக வச்சுக்கிறிருக்காங்க. இங்கே இருக்கிற சுபித்துவவாதிகள் அலிஞ்சிறை அல்லாஹ் அறிவானண்டு. ஏனாம் ரசூலுல்லா ஷரியத்துடைய விடயத்தை தான் அபூபக்கருக்கும் உமருக்கும் உஸ்மான் அலி அல்லா போன்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களாம். மாரிபத்துடைய ஞானத்தை யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? அலிக்குத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க, தெரியானே. ஆனால் அலி அலி அல்லானவங்க அதை யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஹசனுக்கு ஹுசைனுக்கு. அந்த வழியால் வாரது தான், அந்த பரம்பரையில் வாரது தான் ரசூல்லாவோட பரம்பரை. நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம்டா நாம் போகிறோங்க சொர்க்கலோகம். அந்த வழியில் தான் ஆர் வந்த 14வது தலைமுறையில் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா. அதனால் அவரை பிடிச்சோம்டா டிரெக்டாக நமக்கு எங்கே இடம்? சொர்க்கலோகம். ரசூல்லா சொல்லிட்டா என் குடும்பத்தை பற்றி பிடிச்சால் நீங்கள் எங்கே சொர்க்கத்தை பேச்சில்லைன்னு சொன்னாங்கட்டு இவங்க இந்த ஆக்கள் இந்த மாதிரி பற்றி பிடிச்சா வழி வர மாட்டேன். அப்போ மௌலானமார் என்று வாராக்களாரு மௌலானான்னு சொல்லி தரிகாவுடைய ஷேகுமார்கள்லாம் ரசூல்லாவுடைய பரம்பரை. நாங்கள் எம்எல்ஏந்து வாரோம். ரசூலுல்லா அங்கே எந்த ஊர்? எமனா மதீனாவா? மக்கா ஒரு மதீனா, தெரியானே. அப்போ ரசூல்லாவோட மதீனா. இங்கே எல்லாரும் யமனிகள். யமனி ஹதரமி. எங்கட மக்களுக்கு என்ன தெரியும்? வெள்ளையும் சொல்லையும் தலப்பாவுடைய மதடையும் இந்தியாவிலிருந்து வாரான், கேரளாவிலிருந்து வாரான், ஹைதராபாத்திலிருந்து வாரார், இல்லாட்டி அதிராம்பட்டினத்திலிருந்து வாராரு. வந்தால் நாங்கள் ரசூல்லாவுடைய பரம்பரையை பற்றி பிடித்தால் என்ன? ரசூல்லா ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்னார்கள், யார் என்னையும் என் குடும்பத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என் குடும்பத்தையும் பற்றி பிடிப்பார்களோ அவர்கள் வழிதவர மாட்டீர்கள். இந்த இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள் சொல்லி அப்படியே காசுகளை இப்போ சுருட்டி ஒவ்வொரு முறையும் சேகுமார் வந்து காசை சுருட்டி இலங்கையினுடைய என்னது காசு எங்கே போகுது? இந்த சேகுமாரினோட அங்கே போகுது. போயாத அந்தாக்கள் இப்படியே வாழ்ந்துக்கிறீர்கள். ஆக இந்த செய்தி எது? என்னையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என் குடும்பத்தையும் பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள் என்ற ஹதீஸ் அப்படி ஒரு ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸு அல்ல. ஷியாக்கள் தான் அந்த ஹதீஸை கூடுதலாக அறிவித்தவர்கள். யார்? ஷியாக்கள். நான் இப்போ அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு பேசலை. நான் நிறையா என் பேச்சிலேயே முதல் என்ற பாகம் ஒன்றிலேயும் இப்பையும் கிட்டத்தட்ட ஒரு 5 அறிவிப்பாளர் வரிசையை வச்சு பேசியிருக்கேன். எங்கேயும் ஆதாரமான அறிவிப்பாளனூடாக வரவில்லை. இதை வைத்து உருட்டி கொண்டிருக்கிறார்கள் ஷியாக்களுக்குரிய பிரதானமான ஹதீஸ் அது. அதனால தான் அவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு தவிர ஏனைய அனைத்து சஹாபாக்களுடைய ஹதீஸையும் டஸ்ட்பினில் போட்டுருவார்கள். அவரிடம் புகாரி ஒரு கிதாப் அல்ல, முஸ்லீம் ஒரு கிதாப் அல்ல. புகாரியில் இருக்கிற பொய்யம்பார்கள், முஸ்லீம் பொய்யம்பார்கள், திருமிதி, நசா, இப்னு மாஜா, தாரமி, பைஹக்கி, இப்னு குஸைமா, இப்படி உலகத்தில் இருக்கிற ஹதீஸ் கிரந்தங்கள் அனைத்தையும் குப்பையில் போகிறவர்கள் யாரு? ஷியாக்கள். ஏற்றுட்டு அவரை குடும்பத்தவர்கள் அறிவிச்சென்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, உசூலுல் காஃபி, சரியானே. எனவே அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் செல்லக்கூடிய ஹதீஸை நான் சேர்த்து பேசியிருக்கிறேன். கடைசியாக சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய வழிமுறையையும் பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள் என்று சொல்லலையா? அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், அல் குர்ஆனில் நிறைய என்ன வருகிறது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வருதா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தால் அவர்கள் வழிகட்டவர்கள் என்கிற அடிப்படையில் நிறைய வருகிறது. இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், என்னது? சிலர் வருவார்கள், அவர்கள் தங்களுடைய அந்த சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு சொல்வார்கள், குர்ஆன் மட்டும் போதும், என்ன குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்வார்கள். இதுக்கு இந்த அமைப்பு இந்தியாவில் இருக்கு, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சொன்னார்கள்,
அலா இன்னி ஊதீத்துல் குர்ஆன வ மிஸ்லஹு மாஹு, தெரிந்து கொள்ளுங்கள் நான் குர்ஆனையும் அதை போன்று இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். குர்ஆனையும் அதை போன்று இன்னொன்றையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இன்னொன்று என்ன? ரசூலுல்லாஹ்வோட வாயில் வந்து என்ன? குர்ஆன் மற்ற ஹதீஸ் விளங்குதானே? அது எங்களுக்கு சொல்லப்பட்டது, சரிதானே? எனவே அடுத்ததாக என்னது? இந்த அஹ்லுல் குர்ஆன் எங்கக்கூடியவர்கள், அதை குர்ஆன் மட்டும் போதும் எங்கக்கூடிய சிந்தனையில், சரியான அது அன்றிலிருந்து ஒரு சாரான அவங்க அந்த சிந்தனை எங்கேருந்து வரும் என்றால், குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு சில விடயம் இருக்கின்ற மாதிரி ஹதீஸில் இருக்கிறா போல அவர்கள் நினைத்தால் என்ன, அவர்கள் நினைச்சால் ஹதீஸை தட்ட தோங்கினாங்கண்டா அதை தட்டி 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 கடைசி எங்கே வைத்திருவாங்க. அப்போ நாம் அவங்கள்ட்ட கேட்கும், சரி நீங்கள் தொழுகிற முறை குர்ஆனில் இருக்கா? தொழுகிற முறை இருக்கா? ஜக்காத்து கொடுக்குற முறை குர்ஆனில் இருக்கா? கொடுக்குற முறை 100க்கு 5 வீதம், 100க்கு 2.5 வீதம். ஹஜ் செய்கிற முறை குர்ஆனில் இருக்கா? வணக்க வழிபாடு முறைகள் குர்ஆனில் இருக்கா? கடைசியாக அவர்கள் குர்ஆனை பின்பற்றும் என்று மனோ இச்சையே அவர்கள் மார்க்கமாக பின்பற்றிக்கு போக வேண்டி வரும். அதுதான் இந்த உம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌபாவை கட்டிவிட்டு கேட்ட ஒரு துஆவை பற்றி சொல்கிறான். அல்லாஹு தஆலா ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திலே ஒரு தூதரை அனுப்புவாயாக, யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வேதத்தை அவர்கள் மீது வசனங்களை ஓதி காட்டக்கூடிய, ஒய் சக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்புவாயாக. என்னத்தையாம்? வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார். அடுத்து என்ன? ஹிக்மத் என்றால் நம்முடைய மொழி நடையில் சொல்லு அறிவு. அப்போ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது குர்ஆன் மட்டுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? 2 ஹுவல்லதி பாத பில் உம்மீன ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. இன்னொரு சூரத்திலே சொல்லலாம், அவன் தான் ஒரு தூதரை அனுப்பினான், எழுத வாசிக்க தெரியாத உம்மி சமுதாயத்தில் அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினார், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தினார், அந்த மக்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்? வேதத்தையும் ஹிக்மத்தையும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே குர்ஆனை கொண்டு வரவில்லை, குர்ஆனோடு அதுக்கு அங்கால அவர் என்னது சொன்ன ரசூலுல்லாஹ், நாம் ஹதீஸ்ங்கிறது என்ன? குர்ஆனை தவிர எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் என்னன்னு சொல்லும் சொன்னாங்க. குர்ஆனை தவிர எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் மார்க்கமாக சொன்னாங்களோ அதை சொன்னாங்க. அதனால் இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்கிற அந்த சிந்தனையும் வழிகேடு, அது தெளிவான வழிகேடு, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கப்பட்டது. அடுத்த கட்டம், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாங்கள் சுண்ணாண்டு போக தேவையில்லை, எதை பின்பற்ற? நபிகளாருடைய குடும்பத்தை பற்றி பிடிச்சால் போதும் என்று ஷேகுமார்களுக்கு பின்னால் போய் அவர்களுடைய என்னது அவர்கள் குடித்த மிச்ச தண்ணியை குடிக்கிறது விளங்குதானே, அவருக்கு சுஜூது செய்கிறது. நீங்கள் இப்போ வீடியோ பார்ப்பீங்களானே, ஷேகுமார்களுக்கு சுஜூது செய்யலாம் வந்துட்டா இல்லையா? நபியிட பரம்பரையாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை என்ற பெயரில் வரக்கூடியவர்களுக்கு சுஜூது செய்கிற அளவுக்கு பெய்தார்கள். அதனால் அவர்கள் முழு சிறுக்கில் போகிறார்கள், நரகவாதிகளாக பெய்திருவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமாவுக்கே சொல்லிட்டார்கள், ஃபாத்திமா அங்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ நரகத்தில் காப்பாற்றிக்கொள், லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, உன்னை நான் அல்லாஹ்விடம் இருந்து காப்பாற்ற முடியாது. யாருக்கு சொல்லாங்க? ஃபாத்திமா. ஃபாத்திமா நாயகியோடைய முடிச்சு. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பரம்பரை நாங்கான் என்ற பெயரில், அந்த பரம்பரை என்ற பெயரில் அந்த சிலிசிலா ஒன்று வச்சிருக்கார்கள். இப்போயும் உங்களை 6வது போய் இந்த மௌலானா பரம்பரைங்கிறவர்கிட்ட போய் இந்த சூவியல்கிட்ட போய் பையா செய்ய போனேன்டா உங்களுக்கு ஒரு சிலிசிலா என்ற பெயரில் ஒரு பேர் லிஸ்ட் தருவார்கள். பையா செஞ்சோன்னே அது அவர்கள் உண்டாக்கிய பேர் போய் ரசூல்லா வேற இத்தனை தலைமுறை வேற அப்படி போயிருக்கும். இவர் இதை என்ன செய்ய சொல்லார்கள்? நீங்கள் மௌத்தாகும் போது உங்களோட கபருக்குள்ளே வச்சு இந்த சிலிசிலாவை வச்சு அடக்குங்கார்கள். நம்முடைய ஊர்லேயும் இந்த சிலிசிலாவை வச்சுக்கு சிலர் என்ன செய்கிறாங்க? அடக்குறாங்க. அவிர நினைப்பில் இந்த சிலிசிலாவை முன்கர் நக்கீர்கள் எனக்கு வர மலக்கங்கிறது தானே சரியான முன்கர் நக்கீர் நம்மளோட புழக்கத்தில் அந்த பேர். அவங்க பார்த்தோன்னே என்ன செய்வாங்களாம்? அப்படியா நீங்கள் சிலிசிலாவோட வந்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன இல்லை
கபூரில் தண்டனையும் இல்லை, மகசரில் சிக்கலும் இல்லை, டிரெக்ட் சொர்க்கம் தான். மகசர் எழும்ப கைப்பார் ஏதோடு எழும்புவார் சிலிசிலாவோட வேறு நம்பிக்கை. அங்கால மகசர் மைதானத்தில் என்ன நடக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யானப்சி என்று கிரிப்பார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யானப்சி என்று கிரிப்பார், மூசா அலைஹிஸ்ஸலாம் யானப்சி என்று கிரிப்பார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யானப்சி என்று கிரிப்பார். இது ரசூலுல்லாஹி சொல்லாங்க. ஈசா நபி யானப்சி என்று கிரிக்கார். அல்லாஹ்வுடைய பேசின நைமார்களே கலீமுல்லா யானப்சி என்று இருக்கார். அல்லாஹ்வுடைய நண்பர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யானப்சி என்று இருப்பார். சிலிசிலாவோட எழும்பினொன்னே இந்த ஷேகுமார்கள், எந்த ஷேகுமார்கள் ஒத்தினே ஷேகுமார் வச்சிருக்கார்கள். முஹிதீன் அப்துல் காரி ஜீலானி, ரிபாயி நாயகம், ஷாதிலியா நாயகம் எல்லாம் என்னையும் வாங்கலாம். சிலிசிலாவோட போனால் குறைஞ்ச வாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது இப்ராஹிம் மூசா இந்த அவங்க மாதிரி எல்லாம் நாம இல்லை, நம்மளுக்கு வேறன்னு சொல்லி அவைகளை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு பொய்யை அப்டேட் பண்ணி ஒரு மாபெரிய ஒரு வழிகாட்டில் இந்த சமுதாயத்தை கொண்டு போகிறார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கிற எந்த ஹதீஸ் பாப்பா? எந்த ஹதீஸ்? நான் இப்போ சொன்னேனே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் குடும்பத்தையும் பற்றி பிடிக்கும் வரை வழிதவர மாட்டீர்கள் என்று ஆதாரமற்ற ஒரு ஹதீஸை சொல்லி சமுதாயத்தை அறிவினத்தில் கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்துக்கு தெளிவை கொடுக்க வேண்டும், ஆதாரமான செய்திகளை பின்பற்றி நேர்வழி பெற வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.